ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை மண்டே ஆஃபீஸ் vlog. இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். ஐயோ, லேட் ஆயிடுச்சேன்னு அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் வந்த அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அச்சச்சோ சாப்பிடவே மறந்துட்டோமேன்னு. சரி ஓகேன்னு பைக்கை பார்க் பண்ணிட்டு லிஃப்ட்டில் ஏறி ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் வந்துட்டேன். வந்ததும் ஃப்ளோரில் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு டேரெக்டாக சீட்டுக்கு போயாச்சு. நான் இன்னைக்கு வந்ததே லேட்டு. ஆனால் ஷார்ப்பாக 10 o'clock எனக்கு ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. நானே அவசர அவசரமாக லாகின் பண்ணா நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு வில்லங்கம் வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். மீட்டிங் நீ இப்படி அட்டென்ட் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்னு 2 தடவை லேப்டாப்பை ஃபோர்ஸ் டவுன் பண்ணி விட்டுட்டா. அப்புறம் ஒரு வழியாக போராடி லேப்டாப்பை ஆன் பண்ணி மீட்டிங்கும் ஜாயின் பண்ணிட்டேன். மீட்டிங் எப்படியும் ஒரு 1 hour போகும். ஸோ அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வந்துடலான்னு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு பொமோகிரானட் எடுத்துகிட்டு வந்திருந்தா, அதையும் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. மீட்டிங் முடிச்சுட்டு டீமில் எல்லாருக்கும் டாஸ்க் அலோகேட் பண்ணிவிட்டு மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணின அப்புறம் பார்த்தா லன்ச் டைம் வந்துருச்சு. மார்னிங்கும் சாப்பிட்டல, இன்னைக்கு நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு. பிரியாணி முடிச்சதும் டெசர்ட் இல்லாமல் எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டோட பர்த்டே 2 days முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அவள் கேக் சாப்பிட மாட்டா. ஸோ என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், அதுவும் எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லிட்டா. எப்போதும் போல் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு எங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் போய் உட்காந்து அடிச்சு பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஒரு வேலையா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் பிளேஸ்க்கு போயாச்சு. அப்புறம் அகெயின் ஒர்க். நம்ம பண்ணுற வேலைக்கு தலைவலி தைலம் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. ஸோ கொஞ்சம் தைலம் அப்ளை பண்ணிட்டு பேக் டு ஒர்க். அதுக்குள்ளே ஈவினிங் பிரேக்கும் வந்துருச்சு. அகெயின் கெஃபட்டேரியாவுக்கு போய் ஒரு காஃபியை கிராப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காஃபி பிரேக்கில் என்ஜாய் பண்ணிவிட்டு பெண்டிங் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு மெயில் சென்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் மட்டும்தான் லேட்டு, மற்ற எல்லாரும் இன்னைக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக ஒரே ஒருத்தன் மட்டும் நம்ம கோபால் உட்காந்துருந்தான். அவனுக்கு ஒரு பாயை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் காய்ஸ்.